ஒருவன் மயில் பிடித்து இழுக்கவா பாஞ்சாலி வரும் மரத்தனை தடுத்து அவனுக்கு 9 பேர் புறந்தள்ளவா. அவள் யாரிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறார் தெரியுமா? பெரிய தாயாக இருக்கும்படியான காந்தாரி இடத்தில் அடைக்கலமாக இருக்கிற போது மாமியார் விட்டார்களா? அந்த மாமியார் மாமையார் மயிர் பிடிக்கவும் மற்றவர்கள் புறம் தள்ளவா 60,000 தெருவிதிலே செத்த பாம்பை அடித்து இழுத்து வந்தார் போலே தர தரவென்று இழுத்து வந்து ஆடையை காக்க அணுத்தை காக்கக்கூடிய ஆடை அகற்றி வடது துணை மேல் அமர செய்தோம். அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் சூதாடியது குற்றம் என்று என்ன செய்தான் தெரியுமா? அந்த 12 இப்பேற்பட்ட பாண்டவர்களுக்கு சபையிலே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 12 வருட வனவாசமா ஓராண்டு அந்நியாவது வாசம் காலம் கழிக்க வேண்டும். அப்படி காலம் கழித்து வந்தால் பாதி ராஜ்யத்தை தருவேன் என்று சொல்லி பெரியோர்கள் முன்பதாக துரியோதன் விதித்த கட்டளைப்படி காட்டுக்கு சென்று என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 3 கல் வைத்து சாதம் செய்து சாப்பிடக் கூடாது அப்படி என்ற கட்டளை விதித்து என்ன செய்தான்? உண்ணுவது காய் கிழங்காக இருக்க வேண்டும், உடுத்துவது மூங்கில் ஆடையாக இருக்க வேண்டும், படுப்பது வட்ட பாறையாக இருக்க வேண்டும். இவர் குடிப்பதெல்லாம் ஜுனத்தில் இருக்கக்கூடிய நீரை குடிக்க வேண்டும். வாய்க்காலை பஞ்சிமத்தையாகவும் பரப்பை தலகாணியாகவும் 13 முடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை விதித்தார். 9வது வனம் முடித்து 10வது பாலை வனம் குடியேறுகிற போது பார்த்தி அந்த வனத்திலே கண்ணு கெட்டாத தூர காய்கனிகளே கிடையாது, மரம் செடி கொடி கிடையாது. இந்த வனத்திலே வாழ்வது எப்படி என்று ஆண்டவரை நினைக்கிற போது ஓடி வந்தவர் வியாசர் பெருமானாக இருக்கக்கூடிய தாத்தா ஓடி வந்தார். வந்தவுடனே பேர பிள்ளைகளே 12 அல்ல, இன்னும் 12 காலம் கழித்தாலும் பாதி ராஜ்யத்தை துரியோதனன் நயமாக தரமாட்டான். சூதியில தோற்ற நாடு பாதி என்று சொல்லக்கூடிய போர் முனையிலே பெறட்டும் என்று சொல்லி துரியோதனன் கட்டளை விதிப்பான் என்று சொல்ல, அப்படி நாங்கள் யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் தத்தா என்று கேட்ட போது தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அப்படி 5 ஒருவன் சென்று ஆண்டியாக வேடம் தரித்து அரணாக இருக்கக்கூடிய சிவபெருமானை கோரி கையில் இருக்கக்கூடிய விலாங்கம் என்ற வில்லையும் 5 முகம் படைத்த